கைஸ் வாங்க நம்ம வீட்லேயே ஃபேமிலியோட ஜாலியாக கிரில்டு பார்பிக்யூ சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா, நான் 1 கிலோ சிக்கன் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை பார்த்திங்கன்னா நல்லா கீறி விட்டு வாங்கிட்டு வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உப்பு காரெல்லாம் நமக்கு உள்ளே இறங்கும். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா, கொரியண்டர் பவுடர், கரம் மசாலா, சில்லி பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பெப்பர், சால்ட், கர்ட் அண்ட் லெமன், மஞ்சத்தூள். இதுதான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். அது வந்து நீங்கள் உங்களோட சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நல்லா உப்பு காரெல்லாம் உள்ளே பிடிக்கிறதுக்காக நான் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 லெமன், சால்ட் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்ச பொருள் எல்லாத்தையும் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் நல்லா ஸ்பைஸியாக இருக்கணுங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணிட்டு அண்ட் தென் நான் இன்னொரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் ஃபார்மில் மிக்ஸ் பண்ணிட்டேன். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் கர்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கேர்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் ஃபார்மில் ரெடி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் நல்லா உப்பு காரம் கூட லைட்டாக செக் பண்ணிக்கோங்க கடைசியாக. இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா சிக்கனையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு சிக்கனாக எடுத்து நல்லா அந்த நம்ம கீறி வச்சுருக்க உள்ள எசன்ஸ்லாம் உள்ளே இறங்குறதுக்காக நல்லா ஒவ்வொரு சிக்கனாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம 2 hours ஃப்ரிட்ஜில் மேரினேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அந்த செய்கிறதுக்கான செட்டப்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 செங்கல் எடுத்துக்கோங்க. இந்த நான் அடுக்கி வச்சுருக்க மாதிரி இந்த மாதிரி அடிக்கோங்க. ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் அடுக்கிட்டு அது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம தணலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வேக வைக்க போகிறோம். நம்ம நெருப்பில் வேக வைக்க போகிறதில்ல. அதனால் பார்த்திங்கன்னா தொட்டாங்குச்சி இல்லை ஏதாவது விரவு அந்த மாதிரிலாம் போட்டு உள்ளே எரிய வச்சுக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட கோல்டு இருந்தால் அதையும் ஏதாவது லைட்டாக எரிய வைக்கிறதுக்காக பேப்பர்லாம் போட்டு தொட்டாங்குச்சிலாம் போட்டு இது பண்ணிங்கன்னா அந்த கோலெல்லாம் நல்லா ரெடி ஆகிடும். நாங்கள் வந்து ரொம்ப அந்த குச்செல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி நெருப்பெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் பார்த்திங்கன்னா எங்கள் குட்டீஸ்லாம் அந்த சிக்கன் எல்லோரும் செய்கிறதுக்காக நல்லா ரெடியாக இருக்காங்க. அந்த கேப்பில் வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த சைக்கிள் கம்பி இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், அது நாங்கள் வேறு எந்த கிரில் சிக்கன் ஸ்டிக்கும் எங்ககிட்ட இல்லை. அதனால் சைக்கிள் கம்பி வாங்கிட்டு வந்தோம். ஒரு சைக்கிள் கம்பி 5 ரூபா தான். அதை வாங்கிட்டு வந்து எல்லா சிக்கனையும் நல்லா கோத்து ரெடியாக வச்சிட்டோம். உங்ககிட்ட இந்த மாதிரி பார்பிக்யூ ட்ரே இருந்தால் கூட இந்த ட்ரேலையே கூட நீங்கள் வச்சுட்டு செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எங்ககிட்ட ஒரு ட்ரே தான் இருந்தது. அதனால் இந்த மாதிரி கம்பி வாங்கிட்டு வந்து எல்லாம் கோத்து வரிசையாக அடுக்கி வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை நீங்கள் அடுக்கி வச்சு ஒரு 2 minutes கழித்து பார்த்திங்கன்னா நல்லா ஆயிலை வந்து தடவி மட்டும்தான் விடணும். நீங்கள் ரொம்ப போட்டிங்கன்னா கீழே இருக்க நம்ம நெருப்பெல்லாம் அணைஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் வந்து நல்லா தடவி விடணும். தடவி விட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ஒரு ஒன் சைடு வேகிறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா திடீர்னு மழை வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறேனே தெரில. உடனே கொடை பிடிச்சிட்டு அதை அப்படியே இது பண்ணோம். அப்புறம் லைட்டாக தான் மழை வந்தது, உடனே நின்றுச்சு. அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பின்னாடி திருப்பி போட்டோம். திருப்பி போட்டுட்டு மறுபடியும் ஒரு ஆயில் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிட்டோன்னே உடனே ஒரு 1/2 hour தான் 2 சைடும் வேக வச்சோம். இந்த பக்கம் ஒரு 15 minutes, இந்த பக்கம் ஒரு 15 minutes நல்லா வெந்துருச்சு. உடனே நாங்கள் எல்லாம் எடுத்துட்டோம். எல்லாத்தையும் அந்த கம்பிலேருந்து எடுத்துட்டோம். எல்லோரும் உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.